மக மருமக வரேன்னு சொன்னாங்களே, இன்னும் வரலையே. அம்மா, அடடே வா குட்டவள்ளி, வா வாங்க மாப்பிள. என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நீங்கள் வரக்கு? நைட்டே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்லைம்மா, இவருக்கு ஆஃபீஸில் வேலை இருந்தங்காட்டி காலையில் தான் கிளம்ப முடிச்சது. அத்தை, எங்கேங்க தங்கச்சியை காணோம்? அவ உள்ள வேலையா இருப்பாங்க மாப்பிள. அடடே வாங்க மாப்பிள, வாங்க நாத்து. தங்கச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா. சரி உட்காருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். அண்ணி அதெல்லாம் வேணாங்க, நீ கொஞ்சம் டயர்டாக இருக்கும், நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு ஜூஸ் மட்டும் போட்டு கொண்டாங்க. சரி சரிம்மா. அடியே குட்டவள்ளி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? உங்க அண்ணி போய் வேலை வாங்கிட்டு இருக்க? ஏங்க என்ன காச்சு? நம்ம ஒருத்தருக்கு உதவியா இருக்கணும், அவங்கள வச்சே வேலை வாங்கியெல்லாம் பழக கூடாதுமா. என்னடி குட்டவள்ளி, மாப்பிள்ள என்னமோ சொல்றாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவர் ரூமுக்கு போட்டு அப்புறம் சொல்கிறேன். அண்ணி ஒன்றும் கவலைப்படாதீங்க, வீட்டு வேலை நினைச்சு பயந்துக்காதீங்க. அதான் குட்டவள்ளி இருக்காளே, பாதி வேலை இவங்கிட்ட வாங்கிக்கோங்க. என்னது இந்த மனுஷன் நம்மளை கூர்ந்து வர பார்க்குறாரு? நம்மளே அம்மா வீட்டுக்கு வந்தோமா ஜாலியாக இருந்தோமா யோசிச்சுட்டு இருக்க, இவர் இப்படி பேசுகிறாரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதான் குட்டவள்ளி பார்த்துக்குவா.